இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் 6 பழம் தக்காளி, 10 பல் பூண்டு, காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். 10 பல் பூண்டையும் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சுக்கணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் நல்லா சூடேறணும். நல்லா சூடேறி காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்க்கணும். சேர்த்து கரண்டியால் நல்லா கிளறி விடணும். அந்த தக்காளி விழுதில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சுண்ட வைக்கணும். சுண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். சுவையான தக்காளி சட்னி தயார். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும்.